காணொளி காணும் ஆன்மீக சகோதர ஆன்மாக்கள் அனைவருக்கும் உங்கள் ஆன்மீக சகோதர ஆத்மா ரமண முருகன் இன்று தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் கருத்து என்னவென்று சொன்னால், ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 8 வரும் 10வது ஸ்லோகன் கருத்தை நாம் பார்க்க உள்ளோம். பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேಶ சம்யக் ச தம் பரம் புருஷமுபைதி திவ்யம் என்ற இந்த ஸ்லோகன் தரும் பொருள் என்னவென்று சொன்னால், இறக்கும் தருவாயில் உயிர் மூச்சை புருவமத்தியின் நடுவே நிறுத்தி முழு அன்புடன் பரமபுருஷராகிய பரமாத்மா ஸ்ரீபிதாவை எண்ணுவதில் ஈடுபடும் ஆத்மா நிச்சயமாக முழு முதல் கடவுளை அடைகிறது என்பதே இதன் மொழிபெயர்ப்பாக உள்ளது. இதன் பொருளுரை என்னவென்று சொன்னால், ஒரு ஆத்மா சரீரத்தை நீக்கும் நேரத்தில் மனம் பரமபுருஷ பகவான் மீதான அன்பில் நிலைத்திருக்க செய்யப்பட வேண்டும் என்று இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யோகத்தில் பயிற்சி உள்ளோருக்காக உயிர் மூச்சை புருவமத்தியில் நிறுத்துவது கூறப்பட்டுள்ளது. ஆனால் இத்தகைய யோகத்தில் ஈடுபடாத தூய பக்தன் தனது மனத்தை எப்போதும் இறை உணர்விலேயே ஈடுபடுத்த வேண்டும். கடவுளின் கருணையால் இதன் மூலம் மரண நேரத்தில் அவரை எண்ண முடியும். இது இந்த ஸ்லோகனின் விளக்க உரையாக உள்ளது. யோக பலேன எனும் சொல் இங்கே மிகவும் முக்கியமானது. ஏனெனில் யோக பயிற்சியின்றி இறக்கும் நேரத்தில் இந்த உன்னத நிலையை அடைய முடியாது. மரணத்தின் போது திடீரென்று ஒரு ஆத்மா பரமபுருஷ பகவானை எண்ணுவது ஏதாவது யோக முறையில், குறிப்பாக ஆன்மீக வழியில் யோக மார்க்கத்தில் பயிற்சி செய்திருந்தாலே அன்றி சாத்தியமல்ல. இறக்கும்போது ஒருவனது மனம் மிகவும் குழப்பமடைந்திருக்கும். ஆதலால் வாழ்க்கையில் யோகத்தின் மூலமாக ஒரு ஆத்மா உன்னதத்தை சதா காலம் பயில வேண்டும் என்பது இந்த ஸ்லோகன் தரும் பொருளாக உள்ளது. எனவே அன்பான ஆன்மீக சகோதர ஆத்மாக்களே, ஞானயோக மார்க்கத்தில் இருக்கும் நாம் உயிர் மூச்சை புருவமத்தில் நிறுத்தி ஆத்ம உணர்விலிருந்து சதாகாலம் இறைத்தந்தையை நினைவில் இருக்கும்படி போன்ற நம்முடைய மனதை, புத்தியை அமைத்துக்கொள்வோமேயானால் சரீரத்தை நீக்கும் நேரத்தில் ஆத்மா இறைத்தந்தை நினைவிலேயே செல்லும் என்பது உறுதி என்பது இந்த ஸ்லோகன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. வாருங்கள், தவம் செய்து வளர்வோம் வளமாக. நம சிவாய. ஓம் சாந்தி.